ஹே காய்ஸ், வெல்கம் டு பிளாக் ஜுக். இன்றைக்கி மதுரைக்கு வந்திருக்கோம். ஹெவன்ஸ் பார்க் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எஸ், லவ் டு பி இன் தி ஹெவன் அப்படின்னு அவங்க போர்டு போட்டு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஒரு போஷான ஒரு ஹோட்டலில் எப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேமிலி, இண்டிவிஜுவல்ஸ் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கான எல்லா லொக்கேஷன்ஸுமே இருந்துச்சு. அவங்க வச்சு இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்கே ஹோட்டலில் பார்க்குறதுக்கு ஆம்பியன்ஸ், அப்புறம் அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு இருந்துச்சு, ஜக்கு மாதிரி. அவங்களோட மெனு கார்டு பாருங்கள். சீரியஸாக இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு கார்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இவ்வளோ வெரைட்டிஸும் வச்சுருக்கீங்களா, இவ்வளோவும் எப்போ டெய்லி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம அப்படி இப்படின்னு போட்டு புரட்டி போட்டதில் வந்து சில 2-3 டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்களே பாருங்கள். எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னா அதோட ரேட்டும் அதுவும் பாருங்கள். ப்ரைஸும் அதே மாதிரி தான் இருக்குது. மக்கள் கூட்டமும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சூப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், நல்ல க்ரீமியான சூப்புங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் சாம்பார் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், டேஸ்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரில் சீரியஸாக சொல்கிறேங்க, ஒர்த்துங்க. அங்கே போனால் கண்டிப்பாக மஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை. பன்னீர் எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும். பட் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆவி பறக்க நல்லா கிரில்டோட அந்த மேலே கொடுத்த ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. பாஸ்தா வித் ப்ரெட் இது ட்ரை பண்ணாதீங்க, பெருசாக அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பிக் ஐட்டம். எஸ், ஃபிஷ் ஃபேமிலி பிளேட்டர் மஸ்ட்டு ட்ரைங்க. பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் இதிலேருந்து எல்லா டிஷ்ஷஸுமே சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. எதுவுமே மேக்ஸிமம் ஃப்ரோசன் ஐட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. பட் ஆனால் பார்த்தா 2-3 ஐட்டம்ஸ் ஃப்ரோசன் ஐட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் குட். ஐ லவ் தட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஃபலூடாஸோட வந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம் அந்த ஹோட்டலோட டின்னர். பட் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். போக போக செம்ம கும்பலாக இருந்துச்சு. பார்த்துங்க, பில்லிங் பார்த்துங்க. டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஹெவன்ஸ் பார்க்குக்கு.